இப்போ வந்து பிராண்ட் நியூ வந்துருக்கு. இது வந்து ஜப்பான் அல்டோ ஒரு கிரேட்ஸ் ஒவ்வொரு வண்டியில இது கிரேட் 5 ஆப்ஷன்ல ஹை நல்ல கிரேடான லீஸ்னா இதுக்கு சாதாரணமா ஒரு 50 லட்சம் மட்டும் லீஸ் அடிக்கு. அதோட விலை வந்து 12 லட்சம் தான் மொத்த விலையும் சொல்றோம். மொத்த விலையும் 12 லட்சம் தான். கொஞ்சம் மண்டாலும் அனுபவம் இருக்கணும். அனுபவம் உள்ளாக்கள் வந்து பழைய மாடல் கார் பிக்மி ஓடக்கூடியவங்க பிக்மி ஓடுவாங்க. அப்ப நிறைய பேர் வந்து பெட்ரோல் எஃபிஷியன்சியா பொதுவா இதுகள் அந்த காலத்துல வெட்டிங் ஆயிர்கள் ரொம்ப இப்பதான் புது முந்தியெல்லாம் இதுகள் தான் வெட்டிங் செய்யறது. வெட்டிங் ஆயிரம். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம். பிராண்ட் நியூ 5-6 வருஷத்துக்கு பிறகு புத்தமுதிய பிராண்ட் நியூ கார். புத்தமுதிய பிராண்ட் நியூ கார் கூடுதலான ஆட்கள் எதிர்பார்த்து கொண்டு பிராண்ட் நியூ கார்கள் எப்ப பெருமன்னு சொல்லி பழைய கார்கள்லாம் இதுவரை காலம் விற்பனை ஆகி கொண்டிருந்தது. இப்போ வந்து பிராண்ட் நியூ வந்துருக்குது. இது வந்து ஜப்பான் கார். ஜப்பான் அல்டோ. ஜப்பான் வாகனங்களுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்கு. இந்த இந்தியன் விட ஜப்பான் வாகனம் சொன்னால் அதுகள்ல சரியா மூழ்கி போயிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியனுக்கும் ஜப்பானுக்கு கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா ஜப்பான் எப்படியுமே சேஃப்டி தான். ஜப்பான் பார்ட்ஸ்களுக்கு வந்து விலை கூடன்னு இப்ப தானே ஜப்பான் பார்ட்ஸ் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரிப்ளேஸ் பண்ணீங்கன்னா கணக்காலம் பாவிக்கும். இந்தியன் சொன்னா சாதாரண ஒர்க் போனா இந்தியன் வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு சாதாரண மக்கள் யாருக்குனாலும் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி அது வர பிரச்சனைகளும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து என்ன கார், என்ன பெயர், என்ன மாதிரி? இதனா சுசுகி அல்டோ 2024 சேஃப்டி வெர்ஷன் சொல்றது. சேஃப்டி வெர்ஷன் சொல்றது. 2024 ஆண்டு உற்பத்தி. பதிவு இல்ல, அன்ரிஜிஸ்டர்ட். பதிவு செய்யல. பதிவு செய்யலாம். பதிவு வந்தால் இந்த வருஷத்துக்கு வரும். இந்த வருஷம் வரும். இந்த வருஷத்துக்கு வரும். பிராண்ட் நியூ. 5-6 வருஷமா வேற இல்ல. இது வந்து வெள்ளை கலர். ஒயிட்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு வித்தியாசமான கலர் ஒன்று பேர் நான் பாஸ். ஒரு ஒயிட்ல ஒரு வித்தியாசமான வகை ஒன்று. இது ஒயிட்ல நிறைய வகை இருக்கு. பேர்ல் ஒயிட் அது மாதிரி ஒரு வகையான கலர். இது வந்து ஜப்பான் ஆல்டோ. இந்தியன் ஆல்டோ என்ன மாதிரி வருமா? இந்தியன் ஆல்டோ வரும்ன்றாங்கன்னா பை தி வே விலை கூடையா வரனால யாரும் பொதுவாக இந்தியனுக்கு அவ்வளவு விலை கொடுத்து போறது குறைவா இருக்கும். சரி, அப்ப நாங்க இந்த காரண்ட இன்டீரியர்கள் இருக்கா பாப்போம். லொக்கா இருக்கு. இன்டீரியரோட செம்மையா இருக்கு. என்ன இதுக்கு வந்த வெர்ஷனை விட 2000 இதுக்கு வந்த அல்டோக்களை விட ப்ரோ இதுல வந்து ஸ்பேஸ் வந்து சரியானபடி ஸ்பேஸ் கூட பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்ததுல கொஞ்சம் சின்னதா இருக்கும். தென் டேஷ்போர்ட்லயும் நிறைய வித்தியாசங்கள் பண்ணிருக்காங்க. இதுல வேற வேற விஷயங்கள் இப்ப கூடுதலா எந்த வாகனம் பிராண்ட் நியூவா வரையல ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வரைக்கும் கட்டாயமா ஒரு அப்டேட் வரும். இது வந்து என்ன விஷயம்? இதுனா கென்வுட்ல ஜப்பான்ல வர ஒரிஜினல் ஸ்பீக்கர்ஸ். கென்வுட் சொல்ற ஒரிஜினல் கம்பெனியால வருது. அதுவும் இல்லாம ஒன்னொரு எக்ஸ்ட்ராவா டேஷ்போர்ட் கேமன் செட் பண்ணிருக்கா. வளமே அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணணும். என்ன விஷயம்? டேஷ் கேமனா. இப்ப நான் வந்து கூட இது ஆட்டோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். இன் கேஸ் ஆஃப் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா யார் மேல பில்லர் கட்டாயம் இப்ப இருக்க சிச்சுவேஷன் போலீஸ்ல சும்மா ஓவர் ஸ்பீட் எல்லாம் பிடிப்பான். அதுல இது மூலம் நான் கதைக்க முடியும். ரிவர்ஸ் கேமரா எல்லாம் இருக்கா? இதுக்கு என்ன மாதிரி? ரிவர்ஸ் கேமரானா இதுக்கு வாரது இல்ல. நீங்க அதுவே எக்ஸ்ட்ரா பூட்டி கொள்ள வேண்டியதுதான். அடிஷனலா பூட்டி கொள்ளலாம். இது வந்து ஆட்டோ கியர்னா அதுவும் இல்லாம இதுல உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ். பேரே சேஃப்டி வெர்ஷன் தான். பாதுகாப்பு. அப்ப அதனால இதுல 6 ஏர்பேக் வருதுண்ணா. சாதாரண ஆக்சிடென்ட் ஆனா அப்ப முன்னுக்கு 4 ஏர்பேக் வரும். பின்னுக்கு 2 ஏர்பேக் வரும். சாதாரண நீ இப்ப 2024 வெசில் எடுத்தாலும் வெசிலே 6 ஏர்பேக் தான் வருது. அது லக்ஸரி கேட்டகரிக்குள்ள வரும். இதுல 6 ஏர்பேக் வருது. இது நார்மலா கார்ல உள்ள ஆசன எண்ணிக்கையில இன்னைக்கு 2 அதுதான் நார்மல் தான். எல்லாரும் 4 பேர். 4 பேர் பொதுவா 5 பேர் போறது என்ன கார்கள். அது பொதுவா பெருசா இஷ்யூஸ் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும். நார்மலா பெட்ரோல் இல்ல வெட்ட மாதிரி. பெட்ரோல்னா இது எவரேஜா 22 மட்டும் வேலை செய்யுது. 22 மட்டும் வேலை செய்யுது. எவரேஜ் வர்க் பண்ணுது. நார்மலா ஆல்டோகளும் அப்படி தான் வேலை செய்யுது. இந்தியன் ஆல்டோ. ஆனா இந்தியனோட இது கம்பேர் பண்ண கூடாது. சாதாரணமா இப்ப பிரசன்ட் மார்க்கெட் எடுத்தா இந்தியன் ஆல்டோ வந்து 37க்கு மேல தான் போகுது. அதுல சிஏ நம்பர் எல்லாம் 37. அப்ப இந்தியனுக்கு சொல்லி ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குன்னு. அப்ப அது வந்து நீங்க நிறைய அதுக்கு கம்பேர் பண்ண போனோம்னு சொன்னா சாதாரணமா நீங்க கேஜ் எடுத்துக்கிட்ட என்னது தகர இதுல வர கேஜ் எடுத்துக்கிட்டா இந்தியன் கேஜ் வந்து சரியான கூட ஆகும். இது கூட. அப்ப ஒன்னாவது சேஃப்டி வைஸ் பார்க்கலன்னா ஒரு கலிஷன் ஆயிடுச்சுனாலும் இது வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கும். நெக்ஸ்ட் நீ உக்கல்கள் எடுத்து பார்த்தா இந்தியன்ல இப்ப 2015-16 போக்குள்ள இன்னும் ஒரு 5 வருஷம் போக்குள்ள கட்டாயம் உக்கல் வரும். எவ்வளவு மெயின்டைன் பண்ணா உக்கல் வரும். இன்ஜின் பலங்களையும் பாப்போம். இது வந்து பிராண்ட் நியூக்கு இன்ஜின் வந்து இன்ஜின் பலம் அப்படி இருக்குன்னு பாக்குறது. இன்ஜின் ரூம் பாக்க இந்த இன்ஜின் இதுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி
பாருங்க இன்ஜின் வளங்கள் தான் நான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கம்பெனியால வர ஒரிஜினல் பேஸ்ட் தானே ஒரிஜினல் கம் அதுதான் ஒரிஜினல் பேஸ்ட் இதெல்லாம் அந்த பாவிச்ச அனுபவம் உள்ள அளவுலாமா அதை விட இது வந்து செகண்ட் ஹேண்டில் இது வந்து பிராண்ட் நியூன்னு சொல்லியிருக்க கண்ணை முடிக்கணும் எடுக்கலாம் கட்டாயம் அதுவும் இல்லாம இப்ப ஆக்ஷன்ல இப்ப இதெல்லாம் அங்க ஜப்பான்ல இருந்து ஆக்ஷன் பண்ணி தான் இருக்குது அப்ப ஆக்ஷன்ல ஒரு கிரேட் இருக்கும் ஒரு கிரேட் ஒவ்வொரு வண்டியில இது கிரேட் 5 ஆக்ஷன்ல ஹை நல்ல கிரேடான கிரேட் 5 இதுதான் இந்த காரோட ஃபுல் வியூ ஓ வந்து ஒரிஜினல் ஜப்பான் ஆல்டோ ஆல்டோ இதுல டயர் எல்லாம் வந்து எலோவினா தீங்கா இல்ல இது கப் செட் தான் போட்டுருக்காங்க ஆனா எலோவில் வராது கப் செட்டோ சொல்றது இதோட ஃப்ரீ சர்வீஸ்ல இப்ப இதுக்கு வந்து கம்பெனி இருக்கா இல்ல என்ன மாதிரி ஓமா நான் அதை பத்தி நான் டீடைலா சொல்றேன் ஒன்னும் நெக்ஸ்ட் திங் இந்த எடுத்து பார்த்தா சேஃப்டி வெர்ஷன் சொல்றேன்னா இப்ப நீங்க ரீசென்ட்லி கேட்ப வெகனார்ல சேஃப்டின்னு சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்கு அதுல இருக்கு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் அதுல இருக்கு எல்லா ஆப்ஷனும் இதுல இருக்கு உங்களுக்கு கலிஷன் கண்ட்ரோல் இருக்கு பார்க்கிங் சென்சஸ் இருக்கு அது மாதிரி நிறைய இருக்குது அண்ணா அந்த மாதிரி இந்த பின்பக்கம் எல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த கார் எடுக்க போறாங்க என்ன வேண்டிய விஷயம் நாங்க கட்டாயம் சொல்லுவோம் நாங்கள் வந்து விட சொல்லாமல் எந்த ஒரு வீடியோ வந்து போடுறது இல்லை பாருங்க அல்ட்ரோட் இதுல வந்து லோகோ கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து டிக்கி என்ன சொல்றேன் டிக்கி ஸ்பேஸ் பார்த்தேன்னா இப்ப புதுசா வர கார் எதுலயுமே ஸ்பேர் வீல் வராது வராது தென் அதுக்கான உங்களுக்கு என்ன விஷயம் இது வந்து யார் நான் வந்து எங்க சரி நின்று டச் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு கிட் ஒன்று வரும் இதுக்கு அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து நீங்களே அவசரத்துக்கு டச் போட்டுக்கொள்ள இயலும் நாங்களே அப்ப செய்து கொள்ளலாமே காட்டு ரோட் அப்படி அதுக்குள்ள இது நீ அந்த கம்ம போட்டாச்சு அதுக்கப்புறம் ஜக் பேர் தானே ஜக் வருது ஜக் பேர் அதை விட டூல் கிட்டுகள் வருது எக்ஸ்ட்ரா வீலும் இருக்கா ஸ்பேர் வீல் வராது அதுக்கு பதிலாக இதுக்கு டியூப்லெஸ் பதிலா இது வருது இது இப்ப வர வெஹிக்கிளுக்கு எதுவும் வாரது இல்ல அதை விட இந்த இடங்கள் வந்து ஜாக்கெட்டுகள் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட கொஞ்சம் கூட ஜாக்கெட்னா இந்த சீட் கலட்டி கொள்ளலாமா சீட்னா மடிச்சு கொள்ள இல்லை சிலவங்க வந்து ஏர்போர்ட்டார்கள் ஒரு அளவு இது வந்து பெரிய பெரிய ஜாக்கெட்டுகள் கொண்டு வருவாங்க ஓ பேக்கேஜுக்கு தான் இப்போ இதில் போட்டு கொள்ள இயலுமாண்ணா ஓகே ஓகே அப்போ நாங்கள் இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஓகேயா இருக்கும் இது ஒரு பிராண்ட் நியூ கம்ஃபர்டபுளான கார் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ஜப்பான் வெஹிக்கிள் வந்து எப்பயுமே ஒரு நல்ல கம்ஃபர்டான கொடுக்கும் ஓ சரி ரீமார்க்கெட் எடுத்தாலும் சரி இப்ப நீங்க ரீசன்ட் மார்க்கெட் பிரைஸ பாத்துக்கலாம் செலேரியோ அல்டோ செலேரியோனும் சரியான விலை ஆனா இந்தியன் எடுத்துக்கிட்டு இந்தியன்ல ஏர் பேக் வராது நிறைய பேர் வந்து அதை யோசிக்கிறது இல்ல பை தி வே சேஃப்டி வைஸ் பார்க்கல அதெல்லாம் கட்டாயம் பார்க்கணும் நான் என்ன ஜப்பான் நீ என்னைக்கு என்னைக்குமே ஜப்பான் விஷயங்கள் யோசிக்க தேவையில்லை பார்ட்ஸ்களை வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிக்கிறோம் எங்கதான் எடுக்கலாம் நார்மலா எடுத்துக்கொள்ள ஓகே அதே மாதிரி இது என்ன மாதிரி லீஸ் அமௌண்ட் எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு லீஸ்னா இதுக்கு சாதாரணமா ஒரு 50 லட்சம் மட்டும் லீஸ் எடுக்க 50 லட்சம் மட்டும் லீஸ் அமௌண்ட் எடுக்கலாம் இதுல மொத்த விலையுமே என்ன மொத்த விலைனா ஆரம்ப விலை 79 லட்சம் சொல்றோம் அந்த 79 லட்சத்துல ஆனா பதிவே சேர்த்து சொல்றோம் உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணி தரேன் பதிவோட சேர்த்து 79 சொல்றீங்க விலை வந்து பேசி வளர சார் கஸ்டமர் கேட்ப பேசி தீர்மானிக்க முடியும் தீர்மானிக்க முடியும் அதோட இல்ல எங்களுக்கு 79 லட்சம் 80 லட்சத்துக்கு எல்லாம் கார் எடுக்கிறதுக்கு காசு இல்ல ஒரு 10 லட்சம் 15 லட்சத்துக்கு தம்பி எங்கேயாவது கார் இருந்தா சொல்லுங்க என்னட்ட வந்து கூடுதலான ஆட்டை வந்து ட்ரோல் பண்ணி கேட்ட இருக்கு அதோட கமெண்ட்களையும் கேட்கிறோம் கார் இருக்கா நீங்க கரெக்டா அதனால இது நேத்து தான் வந்துச்சு பாப்போம் இது ஏது ஸ்ரீனா டொயோட்டா கொரோலா KE15 சொல்ற கார் அண்ணா அப்படியான ஒரு வகையான ஒரு முதல் கார் என்ன கலர் இது இதனா கிட்டத்தட்ட மெரூன்ல டார்க் மெரூன் மாதிரி கலர் ஒண்ணு எல்லாம் வந்து மாடிஃபை பண்ணி செஞ்சிருக்கேன் மாடிஃபை பண்ண கிட்டத்தட்ட ஒரிஜினல் பார்ட்ஸ் வச்சு மாடிஃபை பண்ணிருக்கேன் அந்த பஃபர் அதெல்லாம் ஏதாவது வாரதுனா வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு நல்ல முதல் வந்திருக்கு நான் எந்த அனுபவம் சொல்ல நான் என்னோட யார்ட்ல வந்ததுக்கு ஒரு டாப் கண்டிஷன்ல இந்த பழைய காரும் இந்த கண்டிஷன்ல நீ இதை பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 7 உள்ள கார் இன்டீரியர் வளங்கள இருக்க பாப்போம் அப்படி இருக்கு ஓமாண்ணா பாக்கதானே வேணும் இன்டீரியர்னா இது வந்து பவர் மிரர் வந்து பவர் மிரர் பண்ணி இருக்குது பவர் மிரர் செஞ்சிருக்கீங்க அதோட பவர் ஸ்டியரிங்கும் பண்ணிருக்காங்க பவர் ஸ்டியரிங் மாடல் எல்லாம் அடிஷனலா செய்திருக்கா இது வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் சொல்றதுனா பம்ப் இல்ல எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் சரியான ஸ்மூத்தா இருக்கும் பவர் ஸ்டியரிங் இது வந்து மேனுவல் கியர் என்ன மேனுவல் சீட் பலங்கள் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க உங்களுக்கு இதுல வீடியோல பார்க்க வழங்க பண்ணீங்க சீட் பலம் எல்லாம் வேற லெவலா இருக்கு உள்வளம் இன்டீரியர் வந்து பல சொல்ற அளவுக்கு இல்லையா சாதாரணமா இந்த ஒரு ஆன்டிக் கார்ஸ் இந்த ரேஞ்சில எடுக்கிறது கொஞ்சம் தேடுக்குமே கஷ்டம் அது நான் பிரைஸ் லாஸ்ட்ல சொல்றேன் அப்ப லாஸ்ட்ல ஒரு பாப்போம் இன்ஜின் பலம் ஒரு பாப்போம் அப்படி சொல்லி பழைய மாடல் கார் வந்து அனுபவம் உள்ள ஆட்கள் எடுக்கிறது சொல்றது என்னதுக்காது கட்டாயம் ஏன்னா அனுபவம் ஏன்னா நிறைய பேருக்கு வாகனத்துல அனுபவம் ஏன் வேணும்னு சொல்ற காரணம்னா
பழைய வாகனங்களுக்கு அப்ப அடிக்கடி பிளக் மாத்த வேண்டிய ஒரு சின்ன சின்ன வேலைகள். அப்ப அது என்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கேரேஜுக்கு போனா உங்களுக்கு சிலவங்க வந்து இப்ப எல்லா கேரேஜும் குத்தம் சொல்ல, சிலவங்க வந்து சின்ன வேலைக்கு போய்க்கு பெரிய வேலை சொல்லி பெரிய பணம் எடுத்துருவாங்க. அதான் கொஞ்சம் மண்டாலும் அனுபவம் இருக்கணும். அனுபவம் உள்ளாக்கள் வந்து பழைய மாடல் கார் எடுக்கிறதுல வந்து பிரியோசனம் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணியும் எடுக்கலாமே. ஆட்ட வெஹிக்கிள் எடுத்தாலுமே ஒரு மெக்கானிக் வந்து எந்த வெஹிக்கிள் எடுத்தாலுமே எங்க வெஹிக்கிள் எடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் கட்டாயம் உங்களுக்கு ஏற்ற ஒரு மெக்கானிக் ஒரு ஆளை வந்து செக் பண்ணி பார்த்து நார்மலா ஆயில் கட்சி ஆயில் லீக்கர் எதுவுமே இல்ல. இந்த என்ஜின் எடுத்தீங்கன்னா 3KB சொல்ற என்ஜின் வந்து பொதுவா ஒரு ஆயில் படியாத இந்த 7 ஸ்ரீ கார்கள் ஆயில் படியாத என்ஜின் தேடுறதுமே கஷ்டம். ஓயில் படியாத இன்ஜின் தேடுற கஷ்டம். இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஒரு மன திருப்திக்காக நீங்க ஒரு மெக்கானிக்கை செக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கார் ஓகேண்ணா. லீசிங் எடுக்கல தானே, அது விலை வந்து சரியான குறைவு தான். லீசிங் போக தேவைப்படாது உங்களுக்கு. ஆனா இதோட விலை வந்து 12 லட்சம் தான் மொத்த விலையும் சொல்றோம். மொத்த விலையும் 12 லட்சம் தான். சாதாரண நீங்க இந்த வீல் எடுத்தாலும் இந்த வீல் எடுத்துக்கிட்டீங்க, இந்த வீல் வந்து 20 லட்சத்தி சம்திங் போகுது பதிவோட சேர்த்து. இந்த வீல் வந்து நான் தான் எடுத்துறேன். இப்போ ஒரு மாசத்துக்கு முதல்ல எடுத்தேன், ஒரு மாசம் முதல்ல எடுக்க 20 லட்சம் தான் முடியும். 20 லட்சம். அப்ப சிலவங்க வந்து வீல் வந்து தொழில் விஷயமா எடுப்பான், சிலவங்க வந்து வாகனம் எடுக்கணும் அந்த வீலுக்கு கிடைக்காம 3 வீலுக்கு போவாங்க. அப்படி போறவங்களுக்கு 12 லட்சத்துக்கு இந்த மாதிரி கார் ஒண்ணு கிடைக்கக்குள்ள ஒரு சேஃப்டி வைஸா பார்த்தாலும் நீ புனட்டுக்கு அங்காலதான் நீங்க இருப்பீங்க எப்படின்னாலும். தென் ஒரு கல்யாணம் அங்க போக்குள்ள கார்ல போக்குள்ள கார்ல போற கார்ல போனாலே ஒரு மதிப்பு ஒரு மதிப்பு, அது ஒரு ஒரு ஸ்டைல் மாதிரி தானே. எனக்கு அது மாதிரி சிபிக்கு 8225ல ஒன்று நிக்குது. என்ன மாதிரி இது? இது ஜொட்டின்னு சொல்றதுன்னா இது வந்து ஸ்ரீலங்கன் மேனுஃபேக்சர் கார். ஸ்ரீலங்கன் மேனுஃபேக்சர் சொல்லிக்க இங்க அசெம்பிள் ஆயிது. இங்க அசெம்பிள் பண்ணி. இது என்ன மாதிரி என்ன பேர் இதுக்கு? இதுக்கு என்ன ஜூட்டின்னு சொல்லலாம் Z100 அது மாதிரி. அப்படி பலவித பேர்கள். இது வந்து 2020 பதிவா? இது 2020 பதிவானா? 2020 வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்த கார் தான். சிபிகே என்றாலே உங்களுக்கு தெரியும். சிபிகே 2020 வந்திருக்கேன். ஓமாண்ணா. வெள்ளை கலர் கார். இதோட இன்டீரியர்ல ஒரு கபாப் என்ன மாதிரி இருந்து இன்டீரியர் பார்த்தா சாதாரண ஓகே. இது ஃபுல்லா காட்டாங்க. இது கொஞ்சம் நார்மலா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கார்லாம் நீங்க வந்து நேரா செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த காருக்கு என்ன விலை சொல்றீங்க? இந்த சிபிகே செட் காருக்கு இதுக்கான ஆரம்ப விலை 32 லட்சம் சொல்றோம். பேசி தீர்மானிக்க எடுக்கலாமா? அதை நான் லீஸ் பண்றேன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு அதை பத்தி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜேபி 25 பெட்ரோல் கார். இது வந்து டாடா இண்டிகான்னு சொல்ற கார். டாடா இண்டிகான்னு சொல்லப்படுற இதுகள் சாதாரண பெட்ரோல். பொதுவா இதுகள் எடுக்கிறதுனா பிக்மி ஓடக்கூடியவங்க பிக்மி ஓடுவாங்க. அப்ப நிறைய பேர் வந்து பெட்ரோல் எஃபிஷியன்சியா பெட்ரோல் நல்லா ஓடக்கூடிய மாதிரி கார்கள். இது ஓகே. இதுகள் ஓகே. இது என்ன விலை சொல்றீங்க? இதுக்கான ஆரம்ப விலை 14,50,000 சொல்றோம். கரெக்டா நீங்க மெக்கானிக் அனுபவம் கூட்டி வாங்க, வண்டி ஓடிப்பாரு, மனசுக்கு பிடிச்சிருந்தா விலையில் பேசுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இருக்கும். அதே மாதிரி ஜீப் கார் கூட வீடியோ பாக்குறாங்களும் ஜீப் ரசிகர்கள் கூட ஃபைனல் டேஷ் 6031. இதெல்லாம் அந்த ஃபுட்வே. இது வந்து ஜீப் தானே? இது ஜீப்னா இந்தியன் ஜீப். இது சுசுகி அந்த காலத்துல வந்து ஜீப் தானே, 4 வீல் டிரைவ் கொண்டது. ஓகே, 4 வீல். இதுக்கு பேர் ஜிப்சின்னு சொல்லுவாங்க. ஜிப்சின்னு சொல்லப்படுறதா? இது என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு நான் ஆரம்ப விலை 13 லட்சம் தான் சொல்றேன். 13 லட்சம் தான் சொல்றீங்க. விலை பேசி தீர்மானிக்க கூடிய. வெறும் 13 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் ஒரு வாகனம் எடுக்கலாமான்னா யோசிச்சு பாருங்க. எஸ்எஸ் கார்ல மட்டும்தான் அடிமாட்டு விலையில கொடுக்குறீங்க. எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன லாபம் ஒன்று வச்சு கொடுக்குறது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி விலையை நல்லா அப்ரோச் கொடுப்பீங்க. இங்கேயே லீசிங் வசதிகள் எல்லா ஒழுங்காமையும் நீங்க ஒரு வாகனம் எடுக்க வாரீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு எல்லா ஒழுங்காமையும் செய்து தருவீங்க. இதுக்காக சொல்ற விலை வந்து 14 லட்சம். இது வந்து டாக்டர் யூஸ் பண்ணாரு. இது ஒரு சுகாதார சம்பந்த ஒரு சுகாதாரத்துறை சம்பந்தமான ஒரு ஆள் தான் ஜூஸ் பண்ணிருக்காரு. அப்ப அவற்றை ஜூஸ் தெரியும் தானே எப்படி இருக்கு பண்ணி சொல்லி நார்மலான பாவனையா தான் இருக்கு. அங்காலையும் வேறு வேற கார்கள் இப்ப நார்மலா என்னதுக்காக இந்த பிராண்டியோட கடல் இப்ப நார்மலா ஸ்ட்ரிங்ரே வெகனார் எல்லாம் ஒரு 65-70 எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன சொன்னீங்க? 79,000. அப்பனா என்ன மாதிரி இது? இப்ப நீங்க சாதாரண ஸ்ட்ரிங்ரே வெகனார்லாம் 2018 எல்லாம் 70 கொஞ்சம் மேல தான் போகுது. 60 to 70 டிபெண்ட் ஆன் கண்டிஷன்.
சாதாரண அதில் எடுக்கக்குள்ள ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்காங்க, கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அதுவும் இல்லாம சுத்தி இருப்பாங்க. அது ஒரு விஷயம். எப்படியும் 1 லட்சத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் ஓடி. அதை விட நெக்ஸ்ட் திங் என்ன, ஹைபிரிட் எடுத்துக்கிட்டா ஹைபிரிட்ல பேட்டரி வந்து சாதாரண பில கூட வரும். ஒரு விலை கூட தானே. அப்ப அப்படி யோசிக்க கூடாதுன்னா 2018 சொல்லி இப்ப மட்டும் எத்தனை 7 வருஷம் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. அப்ப அப்படி ஓடி இருக்க வண்டியை பாக்கணும்னா இதுகளை எடுத்தா 2 வருஷத்துக்கு உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வாரண்டி வரும். ஆட்டோ மிராஜ் கம்பெனில இன்ஜின் கியர் பாக்ஸ் வாரண்டி வரும். வாரண்டி 2 வருஷத்துக்கு வரும். 2 இயர்ஸ்க்கு வருதுண்ணா. 2 இயர்ஸ்க்கு ஆட்டோ மிராஜ் கம்பெனி வந்து உங்களுக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் வாரண்டி வரும். அப்படி எடுத்து பார்க்கக்குள்ளனா பிராண்ட் நியூ. நீங்க எதுக்கு பழசு எடுத்து ஏன் துன்பப்படுறத விட பிராண்ட் எடுத்து இப்ப இது வெகனார் ஸ்டிங்வேல இருக்க ஃபுல் ஆப்ஷன் இதுல இருக்கக்குள்ளனா இப்ப இதுல கொஞ்சம் மாடியூல் வித்தியாசமா இருக்காங்க, ஸ்பேசிங் இந்த மாதிரி கூட பண்ணிருக்காங்க. தனிப்பட்ட ஒப்பீனியன் இதுகளுக்கு போறது பெட்டர். இது வந்து ஜப்பான் பிராண்ட். அதே மாதிரி KA பெட்ரோல் வர 3296 இது வந்து மாருதி சுசுகி. ஓண்ணா மாருதி சுசுகி என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு நாங்க ஆரம்ப விலை 1850. ஆரம்ப விலையே 1850. கூடுதல் அந்த KA நம்பர்களை இப்படியான கார்களை எதிர்பார்க்கறது கூட அவர்களுக்கு இந்த கார் ஓகே இருக்கு. இன்ஜின் உள்ள எல்லாம் ஓகேயா இருக்கு. சாதாரண நார்மலி ஓகேவா இருக்குண்ணா. எல்லாமே ஓகே, எல்லாமே பெஸ்ட்னு சொல்லலாமே. சாதாரண ஓகேயா இருக்குண்ணா. நீங்க எல்லாம் பாருங்க. சொன்னா நேரம் வந்து செக் பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு யோசனமா இருக்கும் வீடியோ பாக்குறது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீ எதுவும் யோசிக்காதே. பக்கா இது ஒரு பிரபலமான சேல்ஸ் கடை. SS கார் சேல்ஸ் சொல்ல தெரியாதார்கள் யாழ்ப்பாணத்துல. அதுவே KJ 2769 பெட்ரோல் ஓடும் கார். இது என்ன Corolla? இதுனா Toyota Corolla 141 னு சொல்லுங்க. 141 நல்ல ஸ்பேஸ் கொடுத்த கார். இது ஸ்பேஸ் கூடனா பொதுவா இதுகள் அந்த காலத்துல வெட்டிங் ஹேர்கள் ரொம்ப இப்பதான் புதுவைகள் முந்தியெல்லாம் இதுல தான் வெட்டிங் செய்யறது, வெட்டிங் ஹேர்ஸ் தான் செய்யறது. என்ன மாதிரி என்ன விலை சொல்றீங்க? இதுக்கு என்ன ஆரம்ப விலை 62 லட்சம் தான் சொல்றோம். 60 லட்சம். லீசிங் வந்தா உங்களுக்கு 50 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கணும். கையில 12 லட்சம் இருந்தா இந்த வாகனத்தை எடுக்கணும். கையில 12 லட்சம் வந்தாலும் எடுத்துக்கொண்டு போய் லீசிங் போடுறேன்னு சொன்னா 50 லட்சம் மட்டும் லீசிங் எடுக்கலாம். ஓமா இப்ப நிறைய பேர் வந்து கேக்குறான், ஒரு புதிய வாகனங்கள் ஆர்டர் பண்ணி கேட்டு இருக்காங்க, ஆர்டர்ஸ் வருது. அப்ப ஆர்டர்ஸ் எடுத்தாரேலோனா நெக்ஸ்ட் திங் என்ன சொல்லுவாங்க, அப்ப வந்த ஷிப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விலையில வந்திருக்கு, இனி வர போற ஷிப்மெண்ட் கொஞ்சம் விலை கூடுன்னு சொல்றாங்க. அப்ப அதனாலதான் ஆர்டர்ஸை கொஞ்சம் நான் பார்த்து எடுக்கிறது. இந்த கார்கள வீடியோல எல்லா விவரங்களும் சொல்லிருக்கீங்க. அந்த பிராண்ட் நியூ அல்டோ சம்பந்தமா சொல்லிருக்கீங்க. இந்த வீடியோ வந்து ஒரு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேல்ஸ் கடை பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் இருவாள சந்தில யாழ்ப்பாணம், அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து பருத்திர ரோட்டி, அதாவது யாழ்ப்பாணத்துல இருந்து நல்லூர் கோயில் தாண்டி வருவீங்க அந்த பருத்திர ரோட்டி எல்லாம் கல்வியங்காடுகள் தாண்டி வாங்க சொன்னா இருவாள சந்தி அது வரும். அதுல இறங்கினீங்கனாலும் சரி. நாங்க SS கார் சேல், இந்த கார் சேல்ஸ் போன் நம்பரை தாரோம் 77 125 79 84. இந்த போன் நம்பருக்கு அடிச்சு வச்சிருக்கோம்னா பாருங்க. SS கார் சேல் ஒரு பிரபலமான கார் சேல். நீங்க வந்து நேரடியா பார்த்து கார்ல பார்த்து ஓகே. இன்னொரு கால சந்திப்பு. நன்றி.